ஒரு நாள் பிரீத்தி ரொம்ப கோவமா அவ ரூம்ல இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தா. என்ன நடக்குது இந்த வீட்ல? நான் நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணு. நான் என்னெல்லாம் பண்ணலான்னு எனக்கு மனசுல ஆசையே இல்லைனாலும் அந்த கௌதம கட்டிக்கிட்டு வந்தேன். ஆனா இங்க வேற என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. அந்த கௌதம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் துரத்திட்டு இந்த வீட்டுக்கு நான் மட்டுமே மகாராணியா இருந்து ஆளணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கேன். இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் இருந்தேன். இந்த வீட்டில் யாரோ ஒருத்தியா. அப்படி இருக்க கூடாதுன்னா அவனை கல்யாணம் பண்ணேன். ஆனா அவனை கல்யாணம் கட்டியும் இப்பயும் அதே நிலைமையில தான் இருக்கேன். இதுக்கு நான் அவனை கட்டாமலே இருந்திருக்கலாம்லே. இப்படியெல்லாம் இருந்தா உன்னால ஜெயிக்கவே முடியாது பிரீத்தி. நீதான் சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அவன் என்னடானா முழுகாமணி ஸ்கேன்ல போட்டோ கொண்டு வந்து குழந்தைய காட்டி வீடே அதை கொண்டாடிட்டு இருக்கு. இந்த வீட்டுல யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது உன்னை தவிர. அதனால இப்ப இருக்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் அழிக்கலனா அதுக்கு ஒரே வழிதான். அது சுரேகா வயிற்றுல இருக்க குழந்தைய அழிச்சா மட்டும்தான் முடியும். அப்பதான் இந்த வீடெல்லாம் திரும்பவும் வருத்தத்துல போகும். எல்லாரும் அதை வருத்தப்பட்டு அதை நினைச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப மட்டும்தான் உன்னால சந்தோஷமா இருக்க முடியும். அதனால நல்ல ஒரு பிளான் பண்ணி அவன் வயிற்றுல இருக்க குழந்தைய எப்படி அழிக்கலான்னு பாரு. ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு, ஒன்றே செய் அதுவும் நன்றே செய் அதையும் இன்றே செய்யணும். அந்த மாதிரி அதை இப்ப நம்ம இன்றே பண்ணணும், இப்பயே பண்ணணும். இன்னும் எதுக்கு பிரீத்தி யோசிச்சுட்டு இருக்க? வா சீக்கிரமா போய் இந்த வீட்டையே ஒரு ரணகலமா ஆக்கலாம் அப்படின்னு பிரீத்தி பிளான் பண்ணி சுரேகாவை தேடி போனா. அதுக்கப்புறம் பிரீத்தி ஒரு மோசமான பிளான் பண்ணா. நான் பிளான் பண்ண மாதிரியே மெடிக்கலாக போயிட்டு அவள் வயிற்றுல இருக்க குழந்தைய கலைக்க சூப்பரான மருந்து கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மருந்தை இந்த காஃபியில் கலந்து கொண்டு வந்திருக்கேன். இதை அவகிட்ட கொடுக்குறோம், அவள் வயிற்றுல இருக்க குழந்தைய கலைக்கிறோம். இது நம்ம தான் பண்ணணும், யாருக்கும் தெரியாமல் பண்ணணும். அந்த குழந்தை போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு திரும்பவும் நான் மகாராணி ஆயிடுவேன். எல்லாரும் அதுக்கப்புறம் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. என்னை எல்லாரும் கொஞ்சம் ஆரம்பிச்சு நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த பிளான் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் சுரேகாவை சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவேன். ஆனால் ஒன்று, இந்த காஃபியை நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா அவள் வாங்கி இதை குடிப்பாளா? வேற வழியே இல்லை. இந்த காஃபியை நான் தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஒருவேளை அவங்க அம்மா கிட்ட கொடுத்தோ இல்லை அந்த தாய் கலவை கிட்ட கொடுத்தோ கொடுக்க சொன்னா அவங்க என்னை சுத்தமாக நம்ப மாட்டாங்க. இந்த காஃபியை அவளை குடிக்கவும் விட மாட்டாங்க. ஆனால் அந்த சுரேகா ஒரு லூஸு, நான் எதை சொன்னாலும் நம்புவா. அதனால நானே கொடுத்தேன்னா அந்த காஃபியை வாங்கி கட கடன்னு குடிச்சு அவளுக்கு அவளே வினையை தேடிக்குவா. சரி, எதுக்கு நம்ம நின்று டைம் வேஸ்ட் பண்ணுறது? சூடாக காஃபி குடித்தாதான் சீக்கிரமாக மருந்து வேலை செய்யும். அதனால அவளை கூப்பிட்டு இந்த காஃபியை கொடுப்போம். சுரேகா, சுரேகா. பிரீத்தி கூப்பிட்ட உடனே என்னன்னு கேட்டுக்கிட்டே சுரேகா அங்க வந்தா. என்ன பிரீத்தி கூப்பிட்ட? சுரேகா, நீங்க பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அதுக்கு தான் உங்களுக்காக நான் ஸ்பெஷலா சுட சுட காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். இது குடிங்களேன், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. காஃபியா? எனக்கு காஃபி எல்லாம் ஒன்றும் வேண்டாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகி போயிடும். ரெஸ்ட் எடுங்க, இந்த காஃபியை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை பிரீத்தி, இப்போதான் நான் கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கேன். அதனால எனக்கு காஃபி எல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த காஃபியை நீயே குடிச்சிடு. என்னது, நான் குடிக்கவா? நான் குடிக்கவா இவ்வளோ கஷ்டப்பட்டேன்? நான் குடிக்கக்கூடாதுடி, இதை நீ தான் குடிக்கணும். அப்போதானே நான் நினச்சது நிறைவேறும். என்ன சுரேகா இப்படி சொல்லிட்டீங்க? நான் குடிக்கவா? உங்களுக்காக ஸ்பெஷலாக காஃபி போட்டேன். உங்களுக்காக
இந்த காஃபியை நான் பார்த்து பார்த்து எவ்வளோ ஆசையாக போட்டு கொண்டு வந்தேன் தெரியுமா? நீங்கள் என்னடானா பட்டுக்குன்னு என்ன குடிக்க சொல்லிட்டீங்க. எனக்கு தெரியாதப்போ நான் ஏதோ கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு உங்ககிட்ட நிறைய வாட்டி சாரியும் கேட்டுட்டேன். இப்போ நீங்கள் என் மேலே இன்னும் கோவமாக இருந்தால் எப்படி? சுரேகா, என் மேலே நீங்கள் கோவமாக இருக்கிறீங்க. உங்களை நான் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணணும்னே ரொம்ப வாட்டி நானும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இன்னும் என் மேலே இருக்க கோவம் குறையல. என் மேலே கோவம் குறைஞ்சிருந்தீங்கன்னா நான் காஃபியை கொடுத்த உடனே நீங்கள் வாங்கி குடிச்சிருப்பீங்க. என் மேலே உங்களுக்கு இன்னும் கோவம் தானே? சேச்சே, எனக்கு உங்கள் மேலாம் கோவம்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு முன்னாடியே நான் நீங்கள் பண்ணதை எல்லாத்தையும் மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? மறந்துருந்தீங்கன்னா நான் காஃபி கொடுத்தா நீங்கள் வாங்கி குடிச்சிருப்பீங்க. நீங்கள் இன்னும் மறக்கலை. அதுக்கு தான் நான் காஃபி கொடுத்த உடனே ஏதாவது சாக்கு சொல்லி வேண்டான்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்கள் பண்ணதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நீங்கள் நம்பணும்னா நீங்கள் வச்ச இந்த காஃபியை நான் குடித்தா நீங்கள் நம்புவீங்கல்ல? சரி கொடுங்க, நான் குடிக்கிறேன். பா பிரீத்தி, உன்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண யாரால முடியாது. பாரு, நீ பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கு சுரேகா மயங்கி அவளே காஃபியை வாங்கி குடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா. இதுக்கு மேலே ஏன் வெயிட் பண்ணுற? சீக்கிரம் காஃபி எடுத்து அவ கையில் கொடு. என்னங்க சுரேகா, இந்த காஃபியை குடிங்க. பிரீத்தி காஃபியை கொடுத்த உடனே சுரேகா அதை வாங்கி குடிக்க போனா. சுரேகா நில்லு. ஐயே, நல்ல டைமை பார்த்து இந்த தாய் தலையை வந்து நின்றுடுச்சே. பாட்டி, எதுக்கு சுரேகா காஃபி குடிக்க போற நேரத்துக்கு நிறுத்து அப்படின்னீங்க? ஆமா, இப்போ ஏன் நேரம் கட்ட நேரத்தில் காஃபி குடிச்சிட்டு இருக்கா? நேரம் காஃபி குடிக்கிறதுக்கு கூட நேரம் காலெல்லாம் வேணுமா பாட்டி? சுரேகா இன்னைக்கு பார்க்க ரொம்ப டயர்டா தெரிஞ்சாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் உடம்பு தெம்பா இருக்கும்னு காஃபி வச்சு கொடுத்தேன். அதை குடிக்க போற நேரத்துக்கு வந்து நிறுத்து குடிக்காத அப்படின்னு இருக்கீங்க. காஃபி குடிக்க நேரம் காலம் அதெல்லாம் தேவையில்ல. நீ கொடுத்த காஃபியை குடிக்க அதெல்லாம் பார்த்து தானே ஆகணும். என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா, என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு திருநாளா நீ அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்த? வீட்ல சும்மா தான் இருக்கேன். என்னமோ இன்னைக்கு காஃபி போடணும்னு தோணுச்சு, போட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். இது ஒரு தப்பா? தப்பா நினைச்சா தப்பா நல்லா தப்பே இல்லை. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க பாட்டி? நான் சுரேகாக்கு காஃபி கொடுத்த தப்பா? அப்பனா நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? சுரேகா, உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்த தப்பா? பாட்டி, எதுக்கு ஒரு காஃபி போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க ஏதோ டைம் பாஸ் ஆகலன்னு காஃபி போட்டு கொடுத்தாங்க. காஃபி தானே போட்டு கொடுத்தாங்க. இது குடிக்கிறது ஒன்றும் தப்பா தெரியலையே பாட்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சுரேகா. நான் எதுக்கு காஃபி குடிக்க வேண்டாம்னா, டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா? நீ டீ காஃபி எல்லாம் குடிக்கக்கூடாது, நீ வெறும் பால் தான் குடிக்கணும்னு சொன்னாங்க. நீ என்னடானா இவ போட்டு வந்து கொடுத்தானே டாக்டர் சொன்னதை மறந்துட்டு காஃபி குடிக்க போறேன், அதுக்கு தான் வேண்டான்னு நிறுத்தினேன். அட ஆமால, பிரீத்தி வந்து பேசி காஃபி வச்சு கொடுத்த உடனே டாக்டர் சொன்னதே நிஜமா நான் மறந்துட்டேன் பாட்டி. அதுக்கு தான் இவங்க ரொம்ப பாசமா கொண்டு வந்து கொடுத்தாங்க. உடனே அதை குடிக்கலான்னு நானும் முடிவெடுத்து குடிக்க போயிட்டேன். சாரி பாட்டி, என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கு தான் சொல்றது, வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இருக்கணும்னு. நான் கொஞ்ச நேரம் லேட்டா வந்தா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்பேன். தப்பு அவ பண்ணல, நீ தான் பண்ண. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீனா நான் நினைச்சது எல்லாம் நடந்திருக்கும். இப்ப எல்லாத்தையும் குட்டிச்சோறாக்கிட்டு நிக்கிற தாய் கிழவி. பிரீத்தி, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? சாரி சுரேகா, டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே உங்களுக்கு நான் டீ காஃபியெல்லாம் போட்டு தர மாட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் பிரீத்தி, நானே மறந்துட்டேன். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதுக்கு தானே நீங்கள் எனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்தீங்க. இது ஒன்றும் தப்பு இல்லை. சரி, அதுதான் காஃபி குடிக்க தேவையில்ல. அந்த காஃபி கப்பை அவகிட்ட கொடுத்துட்டு நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடு. உனக்கு நான் பால் காசி கொண்டு வரேன். சரிங்க பாட்டி, இந்தாங்க சுரேகா காஃபி. அதுக்கப்புறம் சுரேகா காஃபி கப்பை பிரீத்தி கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டா. இப்போ பிரீத்தி போட்ட பிளான் ஃபுல்லாக சொதப்பிடுச்சு. இதுக்கப்புறம் பிரீத்தி வேற என்ன பிளான் பண்ண போறான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.